வணக்கம் மக்களே, இது டே 9 ஆஃப் வாழ்க்கை பயணம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பில் ஒரு கதறெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம போக போக பார்க்கலாம். மார்னிங் ஏஞ்சிதும் பார்க் போகலான்னு பார்த்தா நம்ம ஷோல்டர் கண்டிஷன் சரியே இல்லை. சரி, அதுக்கப்புறமா அசைன்மெண்ட் எழுதலான்னு பார்த்தா அதுவும் எழுத பிடிக்கல. சரி, அம்மா காலேஜுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு மெட்ரோலாம் போயிட்டு பார்த்தா நாங்கள் டைம் பார்க்காம போயிட்டோம். அதனால உங்கள் இஷ்டப்படிலாம் நீங்கள் காலேஜ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அப்படியே வந்த ட்ரெயின் ஏறி நம்ம நண்பர் வந்து நம்மளை பிக்கப் பண்ண வந்தால் அதுக்கப்புறமா அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா தெரியுது இதுக்கப்புறம் தான் சம்பவமேனு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தங்களா இன்னைக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை உட்கார வச்சுட்டாங்க. 3, 2, 1, அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தலாம் வந்து பண்ணிட்டு போகிறான்னு ஒருத்தன் கத்துறான், ஒருத்தன் அழுகுறான், எல்லாமே பண்ணுறானுங்க. நான் ஜாலியாக சிரிச்சுன்னு உட்காந்து சொல்லி பார்த்தா கட்சியில் என்னையும் உட்கார வச்சுட்டானுங்க. நான் ஸ்ட்ரென்த்தனிங்கில் சமைக்க என்னால் முடியவே இல்லை. பார்த்தா நம்ம டீச்சர் விடவே இல்லை, போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு நடக்க முடியாமல் வீட்டுக்கு வந்துட்டு எப்படியோ அந்த நாளை அப்படியே முடிச்சிட்டோம். டாடா பாய்.